இவ்வூரிலே மீனவர்களின் புண்ணிய புரவலராக கருதப்படும் புனித அந்தோணியார் தேவாலயமானது சொல்வதற்கரிய பல சிறப்புகள் மிகுந்த தேவாலயமாக அமைந்து காணப்படுகிறது. அந்தோணியாரிடத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற போது வெகு சீக்கிரமாக எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அந்தோணியார் எங்களுடைய இந்த மண்ணிலே குடிகொள்ள எங்களை ஆசிர்வதிக்க அவர் மிகவும் விருப்பம் கொண்டுள்ளார் என்ற ஒரு பக்தி பற்றுதலோடு எங்களுடைய மக்கள் அன்று தொடங்கி இன்று வரை அந்தோணியாரிலே மிகவும் பக்தி உள்ள ஒரு விசுவாசிகளாக இருந்து வருகின்றார்கள். Ho ho ho! Ho 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 ho! Ho ho ho! Ho 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 ho! உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்றைய தினம் இயேசு பாலகன் இந்த மண்ணிலே வந்து ஜனனித்த தினம், அதாவது டிசம்பர் 25. அவர் பிறந்த இந்த புனித தினத்தினை உலகெங்கும் பறந்து வாழுகின்ற கிறிஸ்தவ மக்கள் மிக உன்னதமான முறையிலே இந்த பண்டிகையை வந்து மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். இப்படியாக இருக்கையில் இந்த நத்தார் பண்டிகை தினமான இன்றைய தினம் நான் யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாசையூர் புனித அந்தோணியார் தேவாலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த தேவாலயத்தை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயமாக இது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோணியாருக்கு பிற்பாடு இந்த தேவாலயம் தான் சிறப்பான ஒரு தேவாலயமாக அமைந்து காணப்படுகிறது. எனவே இந்த தேவாலயம் சார்ந்த நிறைய விடயங்களை, குறிப்பாக இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றேன். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவண. இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள ஊரே பாசையூர் என்னும் அழகிய ஊராகும். இந்த பாசையூர் பகுதியை பொறுத்தவரையில் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களில் அதிகமானவர்கள் மீன்பிடி தொழிலையே தங்களுடைய ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தினை அடிப்படையாக கொண்டு அமைந்த இவ்வூரிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் புனித அந்தோணியார் தேவாலயமாகும். அந்தோணி மாமுனி
இசையில் வாழ்த்திடுவேன். எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும். மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும். புனிதர் உமது புகழை பாடும். புனிதர் உமது புகழை பாடும். புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. இந்த அந்தோணியார் தேவாலயமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற தல வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு தேவாலயமாக இந்த தேவாலயம் காணப்படுகிறது. ஏனெண்டா இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இடத்திற்கு முன்பாக அந்த காலத்துல ஒரு கிணறு ஒன்றை அமைக்க முற்பட்டார்கள். அப்பொழுது அந்த கிணறுக்கான அந்த குழி தோன்றிய பொழுது ஒரு அழகிய சொரூபம் ஒன்று தென்பட்டது. அப்போ அவர்களுடனே அந்த சொரூபத்தை எடுத்து பார்த்தார்கள். அப்ப அவர்கள் நினைத்தார்கள் இது அந்தோணியார் என்று நினைத்து அந்தோணியாருக்கு ஒரு உரிய இடம் ஒன்றை அமைத்து அந்த அந்தோணியருடைய அந்த சொரூபத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கென சிறப்பு ஆராதனைகள் எல்லாத்தையும் நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு காலம் செல்ல 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 இன்றைக்கு பாசையூர் பகுதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு தேவாலயமாக இந்த தேவாலயம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. இந்த புனித அந்தோணியார் தேவாலயமானது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தேவாலயமாகும். அந்த காலத்தில் தற்பொழுது தேவாலயம் அமைந்திருக்கும் இடத்திற்கு முன்பாக ஒரு கிணறு ஒன்றை அமைக்க எண்ணினார்கள். அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கிணறு அமைப்பதற்கு என குழி தோன்றிய போது கண்ணை கவரக்கூடிய வகையில் ஒரு அழகிய சொரூபம் ஒன்று தென்பட்டது. அவர்கள் உடனே அந்த சொரூபத்தை எடுத்து அந்தோணியார்தான் என எண்ணி அதனை பிரதிஷ்டை செய்து ஆராதனைகளை நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று உலகெங்கும் பறந்து வாழுகின்ற கிறிஸ்தவ மக்களை மாத்திரமில்லாமல் இந்துக்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. அறிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. அன்புமிகு மக்களே, இந்த வேளையிலே இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்து நிற்கின்றோம். கிறிஸ்து பிறப்பிலே
உலகம் முழுவதும் மகிழ்ந்திருக்கின்ற இந்த தருணத்திலே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உங்களை நிரப்புவதாக. கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அமைதி, சந்தோஷம் என்றும் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கவும் ஆண்டவர் இயேசு பாலன் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லியும் உங்களுக்கு ஆசை கூறி நிற்கின்றேன். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே. நாங்கள் இப்போது யாழ் மறை மாவட்டத்தின் பாஷியூர் புனித அந்தோனியார் யாத்திரை ஸ்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். யாழ் மறை மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. குறிப்பாக இன மத பேதமின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வருவார்கள். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டு இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய தேவைகள், குறைகள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு அந்தோனியாரிடத்திலே வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு போகின்ற பல அற்புதங்களை இந்த ஆலயம் வைத்திருக்கின்றது. தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ. துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் பல மக்களாலே நேசிக்கப்படுகின்ற ஆலயமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இந்து சமய மக்களும் ஆயிரக்கணக்கிலே இந்த இடத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் நன்றியோடும் இந்த ஆலயத்தை விட்டு போகின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த பாஷியூர் புனித அந்தோனியாருடைய வல்லமை இங்கே எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே இந்த 175வது ஆண்டு நிறைவை நோக்கி இந்த ஆலயம் பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த 175களுக்கு முன்பாகவும் இந்த இடத்திலே வெவ்வேறு ஆலய அமைப்புகள் இருந்திருக்கின்றது. இறுதியிலே தான் இந்த ஆலயம் அமைய பெற்றது. ஆனால் அதுக்கு முன்னாலும் பல ஆயிரக்கணக்கான அல்ல நூற்றுக்கணக்கான மக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த சூழலிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவை இந்த புனித அந்தோனியாரிலே கொண்டிருக்கின்ற பற்றின் நிமித்தமாக, நேசத்தின் நிமித்தமாக அவருடைய பேராலே இந்த இடத்திலே இந்த ஆலயம் அமையப்பெற்று புனித அந்தோனியாருக்கு இந்த ஆலயத்திலே நாளாந்தம் வணக்கம் செலுத்தப்பட்டு வருகின்றது. எங்கள் புனித இதய தலைவா, இசையில் வாட்டிடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. இந்த அந்தோனியார் தேவாலயத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் காலையில் 5:45 மணி அளவில் வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 நேர திருப்பலி இங்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதைவிட உங்கள் எல்லோருக்குமே தெரியும், செவ்வாய்க்கிழமைகள் வந்து புனித அந்தோனியாருக்கு மிக உகந்த நாள். அந்த செவ்வாய்க்கிழமைகள்லையும் வந்து இங்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நத்தார் பண்டிகை தினம் புதுவருட திருப்பலி ஒப்பு
ஒப்புக் கொடுக்கிறது. அதைவிட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், பெரிய வெள்ளி போன்ற அனைத்து தினங்களிலேயுமே இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்தோணியாருக்கு உரிய மிக முக்கியமான அனைத்து விசேஷ தினங்களும் இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றம் ஆரம்பமாகும். 9 நாள் திருவிழா இங்கு வெகு உன்னதமான முறையிலேயே நடைபெற்று சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் இங்கு இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்தோணியார் தேவாலயத்தை பொறுத்தவரையில் இங்கே தினமும் காலையில் 5:45 மணியளவில் நாளாந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்துடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 நேர திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் வாரந்தோறும் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்று வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நத்தார் பண்டிகை, புதுவருட பிறப்பு திருப்பலி, பெரிய வெள்ளி, உயிர்த்த ஞாயிறு போன்ற தினங்களிலும் இங்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 5:30 மணிக்கும் காலை 6:30 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் என்று சொல்லி திருப்பலிகள் ஒப்பு கொடுப்பது வழமை. அதே போன்று நாளாந்தம் 5:45 மணிக்கும் திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் கலந்து கொண்டு ஆசீர் பெறுவார்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. காலையிலே 5:45 மணிக்கு சிறப்பு திருப்பலி, அதைத் தொடர்ந்து அந்தோணியாருடைய பாமாலையில் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நாள் முழுவதுமாக அந்தோணியாரை தரிசிக்க பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வருகின்றார்கள். மாலையிலே 5 மணிக்கு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைக்கப்பட்டு ஆராதனை வழிபாடுகள் மாலை 7 தொடங்கி 7:45 வரை நடைபெறுகின்றது. அந்த வழிபாடுகளிலும் ஆலயம் நிறைந்து மக்கள் அந்த ஆசிரியருக்காக, அந்தோணியார் பரிந்துரைக்காக வருவார்கள். இது மாத்திரமில்லாமல் சிறப்பான வெவ்வேறு வழிபாடுகளும் பக்தி முயற்சி செயல்பாடுகளும் இந்த ஆலயத்திலே கிறிஸ்தவ மக்களாலே நிறைவேற்றப்படுகின்றது. இந்த அந்தோணியார் ஆலயமானது பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு அந்தோணியார் ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பாசையூர் பிரதேசத்து மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த அந்தோணியார் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. என்று சொல்லி சொன்னால் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோணியாருக்கு பிறகு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அந்தோணியராக இது பார்க்கப்படுகிறது. அதைவிட இந்த பாசையூர் பகுதியிலே இருந்திருக்கின்ற அந்தோணியாரனுடைய சிறப்பான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மத வேறுபாடு ஒற்றுமை உணர்வோடு இங்கு செயற்படக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றா அந்தோணியார் தேவாலயம் என்றால் அதிகம் அளவில் கிறிஸ்தவர்கள் தான் இங்கே வருவார்கள். ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களை விட அதிகமாக இந்துக்கள் வந்து அந்தோணியாரை நாடி சென்று தங்களுடைய வேண்டுதல்களை வைப்பதை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றா இந்த பாசையூர் பகுதியில் இருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்தோணியாரை நாடி வந்து தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைத்து செல்வார்கள். தங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறியதும் நீண்ட அளவிலான மெழுகுதிரிகள் எல்லாம் இங்கு ஏற்றிச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா சரணமையா சரணமையா. பாசையூரிலே மீனவர்களின் புண்ணிய புரவலராக கருதப்படும் புனித அந்தோணியார் தேவாலயமானது சொல்வதற்கரிய பல சிறப்புகள் மிகுந்த தேவாலயமாக அமைந்து காணப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்லாமல்
பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த அந்தோணியார் ஆலயத்திற்கு வருகை தருவார்கள். இந்த அந்தோணியார் ஆலயத்தின் அதிவிசேஷமான விடயம் யாதெனில் இந்து மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தினையும் இணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அந்தோணியாராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். மேலும் திருமுழுக்கு முதல் திருமண நிகழ்வுகள் போன்ற அருட்சாதனங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. சரணமையா 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 உன்னன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. அந்தோணியார் என்று சொல்லுகின்ற போது எல்லாராலுமே விரும்பப்படுகின்ற ஒரு புனிதராக இருக்கிறார். கூடுதலாக மக்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அந்தோணியாரிடத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற போது வெகு சீக்கிரமாக எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அது நம்பிக்கை மாத்திரமல்ல, அது அனுபவமும் கூட. பல நூற்றுக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்திலே வருவார்கள், செபிக்கின்றார்கள். ஆனால் அந்த தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சியோடு போகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு காரணம், முழுமையான நம்பிக்கையோடு வருகின்றார்கள். அந்தோணியார் பல அற்புதங்களை தங்களுக்கு செய்து வருகின்றார் என்ற நம்பிக்கை பல மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. நிறைய அதிசயங்கள் இந்த இடத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து குழந்தை பாக்கியம் கேட்டு குழந்தை கிடைத்த வரங்களை பெற்றிருக்கின்றார்கள். நோயினாலே பீடிக்கப்பட்டவர்கள் அந்த நோய் நீங்கி நலமடைந்து சென்றிருக்கின்றார்கள். வெளிநாடு செல்ல வேண்டுமென்று நம்பிக்கையோடு வந்து மன்றாடுகின்றவர்கள் அந்த தேவை நிறைவேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கின்றார்கள். இவ்விதமாக பல தேவைகளோடு வருகின்ற போது எல்லா தேவைகளும் இருந்த புனித அந்தோணியாருடைய அற்புதத்தாலே நிறைவேறியதையும் அதனாலே அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த மக்கள் நன்றி கூறி இந்த நன்றி கடனை இந்த இடத்திலே செலுத்தியதையும் நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த புனித அந்தோணியார் இந்த பாஷியோர் திருப்பதியிலே இருந்து பல அதிசயங்களை நம்பி வருகின்ற மக்களுக்கு செய்து வருகின்றார். எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு கிணறை வெட்டிய போது அதற்குள்ளே ஒரு அந்தோணியாற்ற சுருவம் ஒன்று இருந்ததாகவும் அதை பார்த்த உடனே அவர்களுக்கு அந்தோணியாரில் மிக பக்தி ஏற்பட்டதாகவும் அதன் ஊடாக அவர்கள் அந்தோணியார் எங்களுடைய இந்த மண்ணிலே குடிகொள்ள எங்களை ஆசிர்வதிக்க அவர் மிகவும் விருப்பம் கொண்டுள்ளார் என்ற ஒரு பக்தி பற்றுதலோடு எங்களுடைய மக்கள் அன்று தொடங்கி இன்று வரை அந்தோணியாரிலே மிகவும் பக்தி உள்ள ஒரு விசுவாசிகளாக இருந்து வருகின்றார்கள். ஆன்மீகத்திலே இன்று மிகவும் ஒரு உறுதியான அப்போஸ்தல ஆர்வமிக்க இறை விசுவாசமுள்ள ஒரு பொதுநிலையினர் குழு ஒன்று அடித்தளம் முற்றிருப்பதைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே ஆன்மீகத்தை கூறுவதாக இருந்தால், இன்று ஆன்மீகத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய அந்த ஆன்மீகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பல பக்தி சபைகள் நமது பாஷேற்பதியிலே மிகவும் விசுவாசத்தோடும் பக்தி பற்றுதலோடும் இருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்கின்றோம். இந்த பக்தி சபைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இம்மண்ணிலே மாதா கூட்டம், மரியாயின் சேனை, திருக்குடும்ப சபை, புனித வின்சென்ட் டி போல் சபை என பல பக்தி சபைகள் இன்று எமது பதியிலே மிகவும் ஆன்மீகத்தை கட்டியெழுப்புகின்ற சபைகளாக இருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் மரியாயின் சேனையினை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், 1950ஆம் ஆண்டு இம்மண்ணிலே மரியாயின் சேனையானது உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் அன்று தொடங்கி இன்று வரையில் மரியாயின் சேனையானது மிகவும் ஒரு
காத்திரமான தன்னுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றது. மரியாயின் சேனையை பொறுத்தவரையில் இரட்சகருடைய மாதா என்று பெண்கள் பிரசீரியம், உடையக்காலத்தின் விண்மீன் என்று ஆண்கள் பிரசீரியமும், மாசற்ற மாதா இளையோர் பிரசீரியம், மாசில்லா கன்னி இளையோர் பிரசிடியமும் என பல பிரசிடியங்கள் உருவாகியிருந்தது. அத்தோடு பல பணிகளை இன்று மாற்றுகின்ற ஒரு சேனையாக அது விளங்கி கொண்டிருக்கின்றது. உலகளாகிய திருச்செவமாலை சொல்லுதல், ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில் திருமணத்தியாலம் செய்தல், நோயாளரை தரிசித்தல், மரண வீடுகளில் சோமாலை சொல்லுதல், மரணம் நடைபெற்றால் அந்த சகோதரியினுடைய இறுதிச் சடங்கில் பங்கு பெற்றுவது மட்டுமல்ல, அவரை வழியனுப்புவது ஊடாக தங்களுடைய கொடிகளை தாங்கிய வண்ணம் அந்த இறுதி மரியாதையை செலுத்தி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. மாதா கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களும் தங்களுடைய பணியை மிகவும் காத்திரமான முறையிலே, ஆன்மீகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய முறையிலே, விசுவாசத்திலே ஆழப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களும் தங்களுடைய பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்தும் பாசையூர் அந்தோணியார் எவ்வித வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும் வள்ளலாக விளங்குகின்றார். அதாவது வேண்டுதலுடன் வருபவர்கள் மனமுருகி பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையை அந்தோணியார் குறிப்பிட்ட தினங்களுக்குள் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அமைந்துள்ளது. இவ்வாறு பாசையூர் பகுதியில் அழியாத ஒரு பெரும்பொக்கிசமாக இருந்து அருளாட்சி நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த அந்தோணியாரினுடைய திருத்தலமானது உலகெங்கும் பறந்து வாழுகின்ற கிறிஸ்தவ மக்களை மாத்திரமல்லாமல் இந்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு பெருமைகள் பொருந்திய பாசையூர் அந்தோணியாரினுடைய ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து அந்தோணியாரை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாசையூர் புனித அந்தோணியார் தேவாலயத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த தேவாலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதைவிட இன்றைய தினம் உலகெங்கும் இந்த நத்தார் பண்டிகை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய ஐபிசி குழுமம் சார்பாக இந்த நத்தார் பண்டிகை தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதே போல இன்னும் ஒரு சிறப்பு காணொளியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய